இந்து முன்னணி பிரமுகர் சசிகுமார் படுகொலை செய்யப்பட்டது தொடர்பான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் ஷெர்லி அளித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம். கோவையில் கடந்த 22ஆம் தேதி இந்து முன்னணி பிரமுகர் சுப்பிரமணியபாளையம் பகுதியில் நள்ளிரவில் 4 பேர் கொண்ட மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தை அடுத்து கோவையில் வன்முறை வெடித்தது. குறிப்பாக 23ஆம் தேதியானது அவரது உடல் அரசு மருத்துவமனையிலிருந்து சுமார் 13 கிலோமீட்டர் துடியலூர் வரை ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர் வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக பார்த்தோமானால் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள், சிறுபான்மையினர் வழிபாட்டு தலங்கள், வணிக வளாகங்கள் போன்ற பகுதிகளில் அவர்கள் கற்களை வீசி சேதப்படுத்தினர். இது மட்டும் இல்லாமல் துடியலூர் பகுதிகளில் இருந்த 2 கடைகளுக்கு தீ வைத்து எரிக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் காவல்துறையினர் வாகனமும் தீக்கு இரையாக்கப்பட்டது. இதனை அடுத்து கோவையில் கலவரம் வெடித்தது. மேலும் பாதுகாப்புக்காக கோவை மட்டுமல்லாது கோவையில் இருக்கக்கூடிய அண்டை மாவட்டங்களிலிருந்தும் சுமார் 3000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் சுமார் 800க்கும் மேற்பட்டோரை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதில் 300க்கும் மேற்பட்டோர் சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனை அடுத்து இந்த வழக்கு விசாரணையானது தீவிரப்படுத்தப்பட்டது. குறிப்பாக பார்த்தோம்னா இந்த வழக்குக்காக முதல் கட்டமாக 6 தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். குறிப்பாக இவருடைய தொடர்புடையவர்கள், அதாவது தொலைபேசியில் பேசக்கூடிய நபர்களை கண்காணிப்பது, அவர்களிடம் விசாரணை மேற்கொள்வது என முதற்கட்டமாக ஆரம்பித்தனர். அது மட்டுமல்லாமல் அவர்கள் காதல் திருமணம், அதாவது சாதி மாறி திருமணம் செய்து கொண்டதன் காரணமாகவும் இந்த கொலை நடந்திருக்கலாமா என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இது மட்டுமில்லாமல் உளவுத்துறை தரப்பிலும் இது இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பனரா என்ற ஒரு கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அவர் கொலை நடந்த சம்பவ இடத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களின் காட்சிகளின் அடிப்படையில் இந்த விசாரணையை துவங்கினர். ஆனால் இந்த விசாரணையில் எந்த முன்னேற்றம் ஏற்படவில்லை. மேற்கொண்டு 2 தனிப்படைகளையும் அமைத்து விசாரணை பணியில் ஈடுபட்டனர். ஆனால் விசாரணையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாதை அடுத்து இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு தற்போது மாற்றப்பட்டு உள்ளது. குறிப்பாக பார்த்தோம்னா இந்து தலைவர்கள், அதாவது ஒசூர் சம்பவமாகட்டும், திண்டுக்கல்லில் இந்து அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள் தாக்கப்பட்டதை அடுத்து தொடர்ந்து இந்து அமைப்புகள் மத்தியில் பரபரப்பு நிலை வந்த சூழலில் இவரது கொலையானது மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இதனை அடுத்து இந்த வழக்கினை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். குறிப்பாக இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இருப்பார்கள் என அவர்கள் பல்வேறு இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் குற்றம் சாட்டி வந்தனர். இந்த சூழலில் பார்த்தோமானால் கடந்த 2012-13ஆம் ஆண்டுகளில் இதுபோன்று தொடர்ந்து இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டும் படுகொலை செய்யப்பட்டும் வந்தனர். எனவே அந்த வழக்குகளை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு குற்றவாளிகள், அதாவது பிலால் மாலிக், இஸ்மாயில் போன்றவர்கள் கண்டறியப்பட்டனர். எனவே இந்த வழக்கிலும் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இருக்கின்றன என்ற கோணத்திலும் விசாரணை முடுக்கிவிடப்படுவதற்காக இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஒளிப்பதிவாளர் கார்த்திகேயனுடன் ஷியாலி, நியூஸ் 7 தமிழ், கோவை.